மறைந்திருக்கும் பொக்கிஷம். இந்த மடாலயத்தில் நான் ஒரு சிறிய பொக்கிஷத்தை மறைத்து வைத்திருக்கிறேன். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலியான மரப்பெட்டியை கொடுத்தார். ஆனால் ஒரு விதி உள்ளது. நீங்கள் அதை எடுக்கும்போது யாரும் பார்க்கக்கூடாது. கண்ணன் முதலில் பிரார்த்தனை மண்டபம் அருகே தேட முடிவு செய்தான். அப்போது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதுதான் அந்த குரல். அவன் பொக்கிஷத்தை அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டான். இப்போது முத்து, சோம்பேறியான முத்து, சமையலறை கதவின் பின்னால் பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டான். அவன் பையை எடுத்து கொண்டான். ஆனால் உடனே அவனுடைய மார்பிலிருந்து ஒரு கனமான உணர்வை உணரத் தொடங்கினான். ரவி பெருமையாக நடந்து கொண்டிருந்தான். அவன் தியான மண்டபம் அருகே தேடி பொக்கிஷத்தை கண்டுபிடித்தான். அவன் பையை எடுத்து பெட்டியில் வைத்தான். அதிகமாக பேசாத சோமா தாமரை குளம் அருகே பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டான். இந்த பொய் உன் மனதில் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். இறுதியாக பாலன் பயந்து கொண்டு நடந்தான். அவன் சிறிய கிடங்கு அருகே பொக்கிஷத்தை கண்டான். ஐயோ, எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்களே.